நண்பர்களே, பங்களாதேஷ் விஷயத்தில் இந்திய அரசு நீண்ட நாட்களா மௌனமா இருந்துச்சு. ஆனா கடைசியா ஒரு அசாதாரண ரகசிய உத்தியை செயல்படுத்துச்சு. இந்த உத்தி டாக்காவோட அடிப்படைகளை முழுசா அழிச்சிட்டுச்சு. வந்துகிட்ட வர காலத்தில் பங்களாதேஷ் இந்த ஷாக்குல இருந்து மறுபடி வலுவாக்க முடியுமா? ஏன்னா இந்தியா செஞ்ச இந்த தாக்குதல் சாதாரணமானது இல்ல. இது அரசியல் சதுரங்கத்துல மிக லெக்கணிச்ச மரணக்கோளா. இது சின்ன பழிவாங்கல் இல்ல. இந்தியாவோட உள்நாட்டு பாதுகாப்பு, சுயசமழத்தி, எதிர்கால வளர்ச்சியை காப்பாற்ற நீண்டகால திட்டம்தான். முதல் தாக்குதல், ரயில்வே பாதைகள் பிணைப்புகள் துண்டிப்பு. இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துற ரயில்வே பாதைகள் ஆண்டுகள் கழிச்சு துஷ்பிரயோகத்துக்கு ஆளானது. இந்தியா இப்போ ஒன்னொன்னா அவற்றை வெட்ட ஆரம்பிச்சிருக்கு. ரிசல்ட், டாக்கால் அச்சமும் பயமும் சூழ்ந்திருக்கு. பங்களாதேஷ்ல இருந்து வந்த குற்றச்சாட்டுகள், இந்திய எதிர்கருத்துக்கள் அரசு கவனத்தை சென்ட்ரல் ஆக்குச்சு. இந்தியா இனி போதும்னு முடிவு பண்ணி வார்த்தைகளால இல்ல, பவர்ஃபுல் உத்திகளால பதில் சொல்லணும்னு ஏத்துச்சு. இது டெம்பரரி டீலே மட்டும் இல்ல, நீண்டகால அரசியல் பொருளாதார ரீபில்ட். புதுகோல், கிழக்கு மாநிலங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் ரூட்கள். இந்தியா கிழக்கு மாநிலங்களான அசாம், அருணாச்சல் பிரதேஷ், திரிபுரா வாட்சியோட இணையுற புது ரயில்வே ரோடு நெட்வொர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இது சிலிகுரி காரிடார், சிக்கன் நெக்னு சொல்றத சாதாரண டிராவல் ரூட்டா மட்டும் இல்ல, ஆர்மி ஆபரேஷனுக்கு கீழக் ஹேப் ஆக்குறது. வரும் நாட்கள்ல பங்களாதேஷ் சீனாவில் இருந்து ஆயுதங்கள் இம்போர்ட் பண்ணினாலும், பாகிஸ்தான் அல்லது ட்ரக்கி போட டீம் அப் பண்ணினாலும் இந்தியா முன்னாடி ரெடியா இருக்கும். இது இந்திய பாதுகாப்பை ஸ்ட்ராங் பண்ணி பங்களாதேஷ் மேல டிபெண்டன்சியை குறைக்கும். நம்பகமான டேட்டா படி இந்தியா 5000 கோடி மதிப்புள்ள ரயில்வே திட்டங்களை ஸ்டாப் பண்ணிருக்கு. இது கோபத்தால இல்ல, ஆசிய அரசியலை ரீஷேப் பண்ற லாங் விஷன் பிளான். இந்த திட்டங்கள் கிழக்குக்கு ஸ்ட்ரெயிட், கம்ஃபர்டபிள் ரூட்ஸ் கிரியேட் பண்ணி சிலிகுரி சிக்கன் நெகாட் பிரஷரை கம்மி பண்ணும். இப்போ இந்தியா பேக் ஆஃப் இல்ல, ஃபார்வர்ட் போகிறது. புது ரூட்ஸோட சுயசமர்த்தியை அசீவ் பண்ணுது. ஷேக் ஹசீனா ரெஜிம் வீழ்ச்சி அடைஞ்ச பிறகு முகமது யூனுஸ் பவர் டேக் பண்ணான். பங்களாதேஷ் இந்திய எதிர் பாலிசிக்கு டர்ன் ஆகிச்சு. குற்றச்சாட்டுகள், மீட்டிங்ஸ், சீனா டர்க்கி க்ளோஸ்னஸ் அதிகமானது. வன்முறைகள், இந்து சமூகத்தோட மேல தாக்குதல்கள், டெரரிஸ்டுகளுக்கு ஷெல்டர், இவை இந்தியாவுக்கு கிளியர் சிக்னல்கள். பங்களாதேஷ் ஜஸ்ட் worthy பார்டர் இல்ல, இந்தியா தன்னோட இன்ட்ரெஸ்ட் பாதுகாக்க கடுமை சிக்னல் அனுப்புச்சு. என்மி ஆகினா ஈகானமிக் ஸ்ட்ராட்டஜிக் லாஸ் கண்டிப்பா. ஆனா மெயின் டவுட், இந்தியா இத்தனை பெரிய டிசிஷனை இப்பவே ஏன்? இதோட பின்னால இருக்கிற டீப் ரூட்ஸ் என்ன? நண்பர்களே, இதை டீடெயிலா பார்க்கலாம். ஆனா முதல்ல இந்த வீடியோவை லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் ஆகுங்க. உங்க செகண்ட் டைஃபிகல்ட் எங்களுக்கு பெரிய பூஸ்ட். இந்த ரயில்வே சிஸ்டம்ல இந்தியா பங்களாதேஷ் இடையில 3 மெயின் ரயில்வே காரிடார்கள் டெவலப் ஆகிட்டே இருந்துச்சு. இந்தியாவில் இருந்து ஸ்ட்ரெயிட் கிழக்கு மாநிலங்களை வரைக்கும். இது ஜஸ்ட் கனெக்டிவிட்டி மட்டும் இல்ல, இரு நாடுகளோட ஃபியூச்சரையும் ஷேப் பண்ணுற மெயின் எஃபர்ட். இந்தியாவுக்கு யூஸ்ஃபுல் ஆனாலும் பங்களாதேஷுக்கு இது ஈகானமிக் லைஃப் லைன் மாதிரி. அங்கே டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இந்தியா ஹெல்ப்போட வேர்ல்ட் மார்க்கெட்டுக்கு போகிட்டு இருந்துச்சு. பங்களாதேஷ்ல பண்ற க்ளோத்ஸ் முதல்ல இந்தியாவுக்கு வந்து இங்கே போர்ட்ஸ், ஏர்போர்ட்ஸ் வழியா இன்டர்நேஷனல் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ரயில்வே ரெடி ஆனா 3-4 வார டிராவல் 6-10 டேஸுக்கு கம்மி பண்ணும். இந்த வரைக்கும் மியூச்சுவல் பெனிஃபிட். ஆனா முகமது யூனுஸ் தன்னோட காலில் யானை வெட்டின மாதிரி பண்ணான். இந்திய எதிர் ஸ்டேட்மெண்ட்ஸ் பிறகு இந்தியா ரியாக்ஷன் ஃபிக்ஸ்ட். காட்டன் சப்ளை ஸ்டாப் பண்ணி டாக்கா எகானமியை ஸ்ட்ராங் பண்ற எல்லா திட்டங்களையும் சஸ்பெண்ட் பண்ணுச்சு. இப்போ இந்த 3 கீழக் திட்டங்களை பார்க்கலாம். இந்தியாவோட மாஸ்டர் மூவால சஸ்பெண்ட் ஆனவை. முதல், அகாவுரா அகர்தலா பார்டர் ரயில்வே அக்ரிமெண்ட். 12.5 கிலோமீட்டர் லெங்த், இருவருக்கும் எசென்ஷியல். பங்களாதேஷ்ல 6.78 கிலோமீட்டர், திரிபுரால 5.5 கிலோமீட்டர். கிழக்கு கனெக்டிவிட்டிக்கு, புது சுவாசத்துக்கு இந்தியா 400 கோடி இன்வெஸ்ட் பண்ணும். இப்போ ஸ்டாப் பங்களாதேஷ் தன்னோட மெயின் சப்ளை செயினையே அழிச்சுக்கிட்டுச்சு.
2வது ரூபா குல்னா முன்ட்ரா போர்ட் ரயில்வே ரூட் 300 கோடி காஸ்ட். பங்களாதேஷ் சீ ட்ரேடுக்கு பேக் போனே. முன்ட்ரா போர்ட்டை ரயிலோட லிங்க் பண்ணி கார்கோ ஸ்பீட் அப் பண்ணி எக்ஸ்போர்ட் மல்டிபிள் ஆகும் பர்பஸ். ஆனா இந்தியாவோட லேட்டஸ்ட் டிசிஷனால ஸ்டக் ஆயிடுச்சு. 3வது டாக்கா டோங்கி ஜெயதேவ்பூர் ரயில்வே எக்ஸ்பான்ஷன் ஜூன் 27வது முழுசா முடியணும். ஆரம்பத்துல ஸ்பீடா போனாலும் 50% ஒர்க் பிறகு டோட்டலி ஸ்டாஃப். இந்தியா 1400 கோடி ஹெல்ப் பண்ணுச்சு. ஆக்சிஸ் பேங்க் டீம் அப் பண்ணுச்சு. பேருக்கும் ப்ராஃபிட்டபிள். இந்த திட்டத்தை பங்களாதேஷ் அரசியல் நாசம் பண்ணுச்சு. இன்னும் ஸ்டாஃப் இல்ல. இந்த 3ஓட மேல 5 ரயில்வே ரூட்ஸ் ப்ரப்போஸ்ட் சர்வேக்கள், டிபிஆர், டெக்னிக்கல் ஆடிட் எல்லாம் முடிஞ்சு ஒர்க் ஸ்டார்ட் ஆகாம இந்தியா எல்லா 8 திட்டங்களையும் சஸ்பெண்ட் பண்ணுச்சு. இப்போ இந்தியா கிழக்கை இணையுற புது ஸ்ட்ராட்டஜி ரெடி. 3-4 புது ரயில்வே ரோடு காரிடார்கள் நேபாள், சிக்கிம், பூட்டான் வழியா. இதே மூவ் பங்களாதேஷை தலைய கீழா பண்ணுச்சு. இனி சிக்கன் நெக் ரூட் இல்ல, சாலிட் டிஃபென்ஸ் வால். நண்பர்களே, ஸ்டோரி இப்போ கிரிட்டிக்கல் டர்ன் எடுத்திருக்கு. இந்தியா நெக்ஸ்ட் மூவை பிளே பண்ணுச்சு. பங்களாதேஷ் மட்டும் இல்ல, உலகையே ஷாக் ஆக்கும். கிழக்க இணையிற 3-4 புது காரிடார்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் நேபாள், சிக்கிம், பூட்டான் ரூட்ஸ்ல. மீனிங் இந்தியா தன்னோட ப்ரோக்ரஸ் பாதுகாப்புக்கு இனி எந்த ஃபாரினா நாட்டோட டிபெண்ட் இல்ல. கேட்டா சாதாரண கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் தோணலாம். ஆனா ரியல்லி இது ஜியோ பாலிட்டிக்கல் சஞ்ச் ஆசியா மேப்ல இந்திய இன்ஃப்ளூன்ஸை நியூ லெவலுக்கு எலிவேட் பண்ணும். சிக்கன் நெக் இனி ஆர்டினரி ரூட் இல்ல, ஆர்மி ஆபரேஷனுக்கு ஸ்ட்ராட்டஜிக் ஹெட் குவார்டர்ஸ் ஆகும். இமேஜின் பண்ணுங்க, பங்களாதேஷ் சீனா டர்க்கியோட ஏதாச்சும் பண்ணினாலும் இந்தியாவுக்கு ஆல்டர்னேட்டிவ் ரூட்ஸ் ரெடி. அதோட பிளான்ஸ்கள் இந்தியா கனெக்டிவிட்டி, பாதுகாப்பை எப்பவும் ஷேக் பண்ண முடியாது. இந்த பிளான்ல பூட்டானோட ரோல் கீ. பூட்டானுக்கு டிஸ்பியூட்ஸ் இல்ல, பாலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருக்கு. இந்தியா ரிலேஷன்ஸ் ஸ்ட்ராங். பூட்டான் ரூட்ஸ் கிழக்குக்கு ஈஸி பாதை கொடுக்கும். அதே டைம்ல பூட்டான் ப்ரொடக்ஷன் டூரிசத்துக்கு வேர்ல்ட் மார்க்கெட்ஸ் ஓபன் பண்ணும். பூட்டானுக்கு ப்ராஃபிட். இந்தியாவுக்கு ஸ்ட்ராட்டஜி. நேபாள் சைட் பாலிட்டிக்கல் அனிஷிட்டி, சீனா இன்ஃப்ளூன்ஸ் பிரச்சனைகள் இருக்கு. ஆனா நேபாளுக்கு ட்ரேட் ரூட்ஸ், டூரிசம், ஜாப்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதனால அப்ரூவல் பாசிபிள். இந்த நெட்வொர்க் ரெடியானா இந்தியாவுக்கு 3 ஆல்டர்னேட்டிவ் ரூட்ஸ் யாரும் சப்ளை செயினை பிளாக் பண்ண முடியாது. ரியல் ரூட் கார்ஸ். ஷேக் ஹசீனா டவுன், யூனுஸ் ஆஃப் ஆன பிறகு பங்களாதேஷ் இந்திய எதிரா டர்ன் ஆகிச்சு. குற்றச்சாட்டுகள், மீட்டிங்ஸ், சீனா டர்க்கி க்ளோஸ்னஸ், இந்தியா டர்ன்ஸ்ட் டவுன். வன்முறைகள், இந்து அட்டாக்ஸ், டெரரிஸ்ட் ஷெல்டர், இவை இந்தியாவுக்கு கிளியர் வார்னிங்ஸ். பங்களாதேஷ் ரிலையபிள் பார்டர் இல்ல. இந்தியா தன்னோட இன்ட்ரெஸ்ட் ப்ராடக்ட் பண்ணி ஸ்ட்ராங் மெசேஜ் செஞ்சிச்சு என்மி. ஆனா ஈகானமிக் ஸ்ட்ராட்டஜிக் பனிஷ்மெண்ட் ஃபிக்ஸ்ட். ரிசல்ட் காட்டன், எலக்ட்ரிசிட்டி, ரயில்வே திட்டங்கள் ஸ்டாப். டொமஸ்டிக் டிஃபென்ஸ் சுயசமரத்திற்காக. சிலிகுரி இப்போ ஸ்ட்ராட்டஜிக் ஹாப். யூபி பீகார் ரூட்ஸ் டபுள், குவாட் ட்ராக், ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல ஹை ஸ்பீட், கிழக்கு டிராவல் ஈஸியா. இது சிம்பிள் இன்ஃப்ரா இல்ல டிப்ளமேட்டிக் ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக். டாக்கா ஆக்ஷன்கள் இந்தியா ப்ரோக்ரஸை எப்பவும் ஸ்டாப் பண்ணாது. நண்பர்களே, உங்க வியூ, இந்தியா டிசிஷன் பங்களாதேஷுக்கு சரியான வார்னிங் தானா? நேபாள் பூட்டான் ரூட்ஸ்ல ட்ரஸ்ட் குட்தானா? சிக்கன் நெக்கை டெக்னாலஜியால ஸ்ட்ராங் பண்ணுவானா? ஆல்டர்னேட்டிவ் ரூட்ஸ் தானா பெற்ற? மினிட்ஸ்ல எழுதுங்க. உங்க டோஸ்ட்ஸ் நம்ம விசாரம் பண்றாங்கன்னு காட்டும். வீடியோ நல்லா இருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். உங்க கிளிக் எங்களை சாகசத்தை பூஸ்ட் பண்ணும்.